அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்ற தலைப்பில் பேசி முடிச்சிருக்கிறோங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும். பூமி எப்படியெல்லாம் கடவுள் அழிக்க போறாரு, அழிஞ்சிடுமா, இல்லாமையே போயிடுமா, இல்லை இருக்குமா, என்ன செய்ய போறாரு, புஸ்தகத்தை போல வானமும் சுருட்டப்படும் அப்படின்னு எல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பூமியே இருக்காது, இல்லாத போயிடும் போல இருக்கு அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை ஏன் அக்கினிக்கு இரையா வைக்கிறாரு, ஏன் இந்த பூமிக்கு அக்கினி ஞானஸ்தானம் கொடுக்குறாரு? இல்லை அதை அப்படியே விட்டுடலாம் இல்லையா? இந்த பூமியை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி இல்லாமல் போயிடலாம், அப்படி தேவன் செய்யலாம் இல்லையா? ஆனால் தேவன் அந்த மாதிரி செய்யலங்க. பூமியை அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும் பொழுது என்னென்ன நடக்குது, ஏன் நெருப்புல வைக்கிறாரு, என்ன காரணம், எதுக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் முதல்ல என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்படி லைக் பண்ணிட்ட பிறகு HYPE ஹைப் அப்படின்னு ஒரு இது வருங்க. அந்த ஹைப்பை அழுத்துங்க. அழுத்திங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒன்று வரும். இப்போ புதிய ரூல்ஸ் வந்து யூடியூப்ல அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வசனத்தை முதல் நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? பூமி நெருப்பில் வைக்கப்படும் சொன்னேன் இல்லையா, அதை குறித்தான வசனம் தான் இது. பேதுருவின் முன்னுரைப்படி இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம் அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது என நாம் வேதத்தில் படிக்கிறோம். பேதுரு சொல்றாருங்க. என்னன்னு சொல்றாரு? இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இப்ப இருக்கிற பூமியில இப்ப மனுஷன் கிடையாது. 1000 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் மனுஷன் பூமியில இல்லை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கொடுக்க போறதையும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட போறதையும் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. அந்த 3வது அதிகாரம், பேதுரு எழுதின 3வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரமா. இது பூர்வீக பூமி பத்தி கூட இவர் எழுதுறாரு. அந்த அதிகாரத்துல வருதுங்க. தயவுசெய்து பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்து படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அவர் சொல்றாரு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள், கடவுள் பக்தி இல்லாதவங்க, பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு அப்படின்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் எழுதுறாருங்க. பூமி அது வரைக்கும் பூமி இருக்குமா? பூமி ஆண்டவர் காத்து வச்சிருப்பாராம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம் இப்ப இருக்கிற பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும் எழுதுறாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம்
7வது வசனத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. பூமிக்கான அக்கினி ஞான ஸ்நானம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும் வரை ஒத்தி போடப்பட்டுள்ளது. இப்போ கெட்டு போனவங்களெல்லாம் நெருப்புல எரிச்சிட்டாரு. சாத்தானை பிடிச்சி அக்கினி கடலை தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் 2ஆம் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. 2ஆம் உயிர்த்தெழுதலில் நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. நியாய தீர்ப்பு கொடுத்த பிறகு அக்கினி கடலை அவங்களையும் அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பூமி வெறிச்சோடி தான் இருக்குது, பூமியில யாரும் இல்லை. அப்போ அந்த பூமியை இப்போ அக்கினியில வைக்க போறாரா அந்த பூமியை. எப்படி? கர்த்தருடைய நாள், இது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்கிறார். இதுவும் பேதுரு தான் எழுதிக்கிறாரு. கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும்னு சொல்றாரு. அப்போ வானங்கள் எப்படி இருக்குமா? மட மட என அகன்று போகும். வானம் இருக்கிற இடம் தெரியாம போய் இந்த மட மடை அப்படின்றது பின்னாடி நம்ம வரும், அதை பார்க்கலாம். பூமி பூதலங்கள் வெந்து உருகி போகும். பூமி மேல இருக்கிறது எல்லாமே வெந்து உருகிடுமா, வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். என்ன இருக்குது பூமியில? பூமியில மனுஷன் வாழ்ந்தான். இந்த பூமியில சாத்தானும் இருந்தான். சாத்தானாலும் மனிதர்களாலும் இந்த பூமி கரப்பட்டு போயிடுச்சு, சாபத்தீட்டா போயிடுச்சு. மனிதர்களுடைய ரத்தம் இந்த பூமி மேல சிந்தப்பட்டுச்சு, பூமி கரப்பட்டு போயிடுச்சு. பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். அதில் உள்ள கிரியெல்லாம் பூமிக்குரிய செயல்பாடுகள் எரிந்து அழிந்து போகும் என்கிறார். எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும்ன்றாரு. மேலும் நாம் வாழ்கின்ற கோலமாகிய பூமி அழிவுக்குள்ளாகி எரிந்து இல்பொருள் ஆகி விடுமோ என்று கூட நினைக்க தோன்றுகிறது. அதுவும் ஆகாது. சரி, ஆண்டவர் நெருப்புல வச்சுட்டாரு, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி போயிடும், புதிய வானம் புதிய பூமி வரும்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குத. இப்போ இருக்கிற பூமி எரிச்சு சாம்பலாகிட்டு வேற புதிய பூமி புதிய வானம் வரும்னு அப்படி நம்ம நம்பின்னு இருக்கிறோம். அதுவும் நடக்காது. பின்னர் சம்பவிக்க போவது எல்லாம் பூமியின் பரப்பை முழுமையாய் எரித்து உருக்கி போடும் அளவுக்கான அக்கினியின் தகனிப்பும், அதை தொடர்ந்து பூமியை சுற்றியுள்ள என்ன சொல்றாரு? பின்னர் சம்பவிக்க போவதெல்லாம் பூமியின் மேல் பரப்பு, இந்த பூமி மேல் பரப்பை முழுமையாய் எரித்து உருக்கி போடும் அளவுக்கு மலை குன்றுகள் என்னென்ன இருக்குது எல்லாமே எரித்து உருக்கி அப்படியே சாம்பலாய் போற அளவுக்கு அந்த தகனிப்பும், அதை தொடர்ந்து பூமியை சுற்றி உள்ள ஆகாய மண்டலம் அழுக்கற முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு புதிதாக்கப்படும். அந்த நெருப்பால ஆண்டவர், அந்த நெருப்பால பூமியினுடைய மேல் பரப்பில் இருக்கிற எல்லா சாப தீட்டு கிரியைகளும் எரித்து அழிச்சிடுவாரா. ஆகாய மண்டலத்துல கூட அழுக்கு இருக்குதான். ஏன்னா சாத்தான் 2வது வானத்துல தான் அவனுடைய சிங்காசனம் இருந்துச்சு. சாத்தானுடைய சிங்காசனம் இப்போ சாத்தானுடைய சிங்காசனம் எங்க இருக்குதுன்னா 2ஆம் வானத்துல தான் அவன் சிங்காசனத்தை வச்சு
அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட 10வது அதிகாரத்துல பார்த்தோம். 12வது அதிகாரத்திலையும் வருது. தன் சகோதரன் மீது குற்றம் சொல்லுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எங்க தாழ தள்ளப்பட்டு போனான்? அவனுடைய சிங்காசனம் 2வது வானத்தில் இருக்குது. அங்கிருந்து இந்த பூமிக்கு ஆண்டவரான தள்ளிடுறாரு அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அப்போ வானம் கூட அழுக்கா தான் இருக்குது. அந்த அழுக்கரை முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு புதிதாக்கப்படும். எல்லாம் நெருப்புல எரிஞ்சு சுத்தமாக்கப்படுமா. பொண்ணானது நெருப்புல வச்சா எப்படி அந்த பொண்ணுல இருக்கிற அழுக்கு எப்படி கழட்டி தூரம் வந்துடுது. அழுக்கு வெளியே வந்துட்டு பிறகு அந்த பொண்ணு நல்லா மின்னுது இல்லையா, பல பலன் ஜொலிக்குது இல்லையா. அது போல பூமியை புதிதாக மாற்றும், புதிதா ஆக்கிறதுக்கு தான் இந்த அக்கினி. அக்கினினால பூமியினுடைய மேல் பரப்பையும் ஆகாய விரிவையும் ஆண்டவர் நெருப்பால சுத்திகரிக்கிறாரு, சுட்டெரிக்கிறாரு. பூமியானது புதிய உருவ அமைப்பை பெற்றுவிடும். பூமியானது இப்ப இருக்கிற அமைப்பு நெருப்புல வச்ச பிறகு இப்ப இருக்கிற அமைப்பு இருக்காது. மலைகள் இருக்காது. புரியுதுங்களா? இப்ப இருக்கிற அமைப்பு இருக்காது. இப்ப பூமியை சுற்றிலும் கடல் இருக்குது இல்லையா, கடலெல்லாம் இருக்காது. அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்படும் பொழுது கடலெல்லாம் கூட இருக்காது. பூமியானது புதிய உருவ அமைப்பை பெற்றுவிடும். பூமிக்கு பலவித கேடுபாடுகளை ஆதியில் இருந்து இம்மட்டம் தோன்ற பண்ணின காரணிகளான, அதாவது என்ன சொல்றாங்க, பூமிக்கு பலவித கேடுபாடுகளை, பூமிக்கு பலவிதமான கேடுபாடுகளை கொண்டு வந்த, எப்ப கொண்டு வந்த? ஆதியிலிருந்து. ஆதியிலிருந்துன்னா பூர்வீக பூமி, கோடா கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமி. அந்த பூமியில கூட சாத்தான் பல கேடுபாடுகளை செஞ்சிருக்கிறான். அந்த கோடா கோடி ஆண்டுகள் இருக்கிற அந்த பூமியில கூட மனித குடியேற்பு இருந்திருக்குது. அங்க கூட சாத்தான் இந்த மாதிரி பாவங்களை நுழைச்சி தேவனுக்கு விரோதமான காரியம் எல்லாம் பண்ணி இருக்கிறான். அதை நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். சோ பூமிக்கு பலவித கேடுபாடுகளை ஆதியிலிருந்து இம்மட்டம் தோன்ற பண்ணின எல்லா காரணம் என்னென்ன காரணம்? நோய் கிருமி பூமியில வந்துச்சு. பாவத்தின் விளைவாக பூமியின் மேல் தோன்றின பாழாக்கும் சாபத்தீட்டுக்கள். பூமியின் மேல வந்த சாபத்தீட்டு எதுன்னா, மனித ரத்தம் பூமியில சிந்தக்கூடாது. மனித ரத்தம் பூமியில சிந்திச்சுன்னா அது சாபத்தீட்டுன்றாங்க. சாபத்தீட்டுக்கள் பூமி முளைப்பித்த முள்ளும் கொறுக்கும் வேண்டாதவைகள் அனைத்தும் அசுத்த ஆவிகள் தீங்கு விளைவிக்கும் ஒளி கதிர்கள். நம்மளுக்கு மனுஷனுக்கு கெட்டது கொடுக்கக்கூடிய ஊதா கதிர்கள் சொல்றோம் இல்லையா, அது மனுஷனுக்கு விட தீமை விளைவிக்கும். அந்த மாதிரி தீங்கு விளைவிக்க ஒளி கதிர்கள், பொல்லாத வானமண்டல சக்திகள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பொல்லாத வானமண்டல சக்திகள் அப்படின்னா இன்னைக்கு பூமியில நவகிரகங்கள், இந்த நட்சத்திரங்களை பத்தி சொல்றாங்க பத்தியா? இந்த நட்சத்திரங்களை பத்தி அதுக்கெல்லாம் கூட ஒரு சில வல்லமை இருக்குதுங்க. வியாழன், சனி, வெள்ளி, வியாழன், புதன், இந்த கோள்கள் எல்லாம் இருக்குது பத்தியா? அந்த மாதிரி கோள்களும் ஒரு சில நட்சத்திரங்கள். ராசி பலன் பார்க்கறாங்க பத்தியா? இந்த ராசி பலன் பார்க்கறதெல்லாம் கூட
இந்த சாத்தானுடைய கிரியைகள் தான். அது எதை வச்சு செய்யுதுனாக்கா, தேவன் உண்டாக்கின வான மண்டலத்தில் இருக்கிற கோள்களை வச்சு செய்யுது. அது மனுஷனுக்கு கத்து கொடுத்துச்சு சாத்தான். அதில் தான் என்ன சொல்றது, பொல்லாத வான மண்டல சக்திகள் யாவும் அறவே அழிக்கப்பட்டு அவைகளில் இருந்து பூரணமான விடுதலையை பெற போகிறது பூமி. இந்த எல்லா விதமான கேடுகளிலுமிருந்து பூமியானது விடுதலை ஆக போகுது. விடுதலை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வருது. பாவி பரிசுத்தமாக்கப்படுறது, இருளில் இருக்கிறவன் ஒளிக்கு வருது. அதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. அதுதான் விடுதலை. நம்ம இஸ்ராயல் மக்கள் கூட எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு வந்தாங்க, அதுதான் விடுதலை. விடுதலை பயணம் யாத்திராகமம். விடுதலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது. பூமியானது ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. பூமி விடுதலையை பெற்றுக்கொள்ளுது. எப்படி? இப்போ இவ்வளவு நேரம் நான் படிச்சேன் பாத்தீங்களா, இப்பேற்பட்ட தீமைகளில் இருந்து பூமி விடுதலை பெற போகிறது. தேவன் அக்கினிக்குள்ள பூமியை வைக்கப்படும் போது இப்பேற்பட்ட சாப தீட்டுக்கள், நோய் கிருமிகள், பூமி மேல் தோன்றிய பூமி முளைப்பித்த முள்ளும் கொறுக்கும் வேண்டாதவைகள், அசுத்த ஆவிகள், தீங்கு விளைவிக்கும் ஒளிக்கதிர்கள், பொல்லாத வானமண்டல சக்திகள் யாவும் அறவே அழிக்கப்பட்டு அவைகளிலிருந்து பூரணமான விடுதலை பெறப்போகிறது பூமி. சரி, இப்ப இரண்டு பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனங்களில் பேதுரு என்ன சொல்றாரு? பூர்வீக காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே. நல்லா கவனிங்க, 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனமா 6வது வசனமா என்ன சொல்லுது? பேதுரு என்ன சொல்றாரு தன்னுடைய நிருபத்திலன்னா, பூர்வ காலத்தில். பூர்வ காலன்றது எது? கோடா கோடி ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது பாரு பூமி. அந்த பூமி தான் இவரு பூர்வ காலத்தில், ஆதியில, பூர்வீக பூமி. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும், ஆண்டவருடைய வார்த்தையினால தான் வானங்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்றாரு. வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி, வசனத்தை கவனிங்க, ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயின என்பதை, அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாருங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி. ஜலத்தினின்று தோன்றினாக்கா முதல் பூமியானது கோடா கோடி ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த பூமியானது எதால அழிக்கப்பட்டதான் தெரியுமா? ஜலத்தால அழிச்சாராம். கடவுள் ஜலத்தால அழிச்சாராம். அப்போ என்ன சொல்றாரு? வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். ஜலத்தினால அழிச்சிட்டாரு அப்படின்னா பூமி மேல தண்ணி மூடப்பட்டு இருக்குதே, ஜலத்தால நிரப்பப்பட்டு இருக்குது பூர்வீக பூமி. கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமி தேவன் அழிச்சிட்டாரு. எதுல அழிச்சிட்டாரு? ஜலத்தால அழிச்சிட்டாரு. இதுக்கு ஆதாரமா அப்படின்னு பேதுரு சொல்றாரு. இதுக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது?
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இன்னும் கடவுள் பூமியை உண்டாக்கவே இல்லை. அப்ப எப்படி ஜலம் வந்துச்சு? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படின்னா ஏற்கனவே கோடா கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் ஜலத்தால அழிச்சிட்டாரு. இந்த பூமியானது ஜலத்தால மூடப்பட்டு இருக்குது. இந்த பூமி மேல ஜலம் இருக்குது, தண்ணி இருக்குது. அந்த ஜலத்தின் மேல தான் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ற அர்த்தம். அப்புறம் இன்னொன்று பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கு இல்லாம இருந்துச்சா பூமி. கடவுள் படைச்சா எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்கும், நேர்த்தியா இருக்கும், கோணலும் மானலமா இருக்காது, எல்லாம் நேர்த்தியா இருக்கும். அப்போ இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை, வார்த்தை கவனிங்க, ஒழுங்கு இல்லையா வெறுமையா இருந்துச்சா. வசனம் பாருங்க. அப்படின்னா பூமியானது இப்போ இன்னைக்கு யுத்தங்கள் நடக்குது இல்லையா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டை நடக்குது இல்ல. அந்த சண்டை நேரத்துல குண்டு போடும்போது கட்டடமெல்லாம் இடிச்சு எப்படி சின்னாபண்ணமா சீரழிந்து இருக்குது, அது போல பூமி இருந்திருக்குது. முதல் பூமி ஜலத்தால ஆண்டவர் அழிச்சுக்கிறாரு. அதனால தான் பூமியானது ஒழுங்கே இல்லாம இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு என்றாரு. வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. வெறுமை, ஒண்ணுமே இல்ல, வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ ஜலத்தினுடைய ஆழம், அந்த ஆழத்தின் மேல் இருள். இருள் எதை குறிக்குது? சாத்தான குறிக்குது. அப்போ பூர்வீக பூமியிலேயே சாத்தான் எப்ப அவன் மேலிருந்து தள்ளப்பட்டானோ அன்னிலிருந்து அவனுக்குள்ள பாவம் இருக்குது. பூர்வீக பூமியில கூட சாத்தான் கெட்டத்தான் பண்ணிக்கிறான். அதனால தான் ஆண்டவர் கோபப்பட்டு அந்த பூர்வீக பூமியை அழிச்சிட்டாரு. எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஜலத்திலே இருந்திருக்குது பூமி, அது கணக்கிட முடியாதுங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள், புதைப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, பல படிவங்களை எடுத்து சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி டைனோசர் எல்லாம் அந்த எலும்பு கூடு, அதனுடைய முட்டை எதோ எடுக்கிறாங்க. அதெல்லாமே பூர்வீக ஆண்டுல இருந்தது, பூர்வீக ஆண்டுல இருந்ததுங்க. அதத்தான் பேதுரு இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. பூர்வீக காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற. அப்போ அந்த ஜலத்துல இருந்துச்சு பாரு பூமி, ஜலத்தால மூடப்பட்டு இருந்துச்சு பாரு பூமி. அந்த பூமியில இருந்து தான் பூமி தோணுச்சு அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அந்த பூமியில இருந்து தான் இப்ப இருக்கிற பூமி உருவானது. அப்படின்னா அந்த பூமியை தான் ஆண்டவர் செப்பனிட்டார், சிதிலம் அடைந்திருந்த பழுது பார்த்தார். பாழாய் போன பூமியை, பழுதடைஞ்ச பூமியை பழுது பார்த்து சரிப்படுத்தினார். அந்த சரிப்படுத்தின அந்த பூமியில தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இரண்டாவது பூமி. அதான் பேருச வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தில் அழிந்தது என்பதையும் மனதார அழியாமல் இருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை பேதுரு குறிப்பிடுகின்றார்.
அப்படின்னா அந்த பூர்வீக பூமி ஆண்டவர் ஜலத்தால தான் அழிச்சிட்டாரு அப்படின்றத இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரியல, அதை நினைக்காமே இருக்கிறாங்கோ அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அப்படின்னா கோடா கோடியான ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பூமியினுடைய விவர குறிப்பு இருக்குது. அந்த விவர குறிப்பு இருக்கிறதுனால தான் பேதுரு குறிப்பிட்டு சொல்றாரு. பேதுருக்கு எப்படி தெரியும்? இயேசுசாமி வாழ்ந்த காலத்துல தானே பேதுரு வராரு. பேதுரு சொல்றாரு. அப்போ அந்த பூமியினுடைய குறிப்புகள் எல்லாம் இருந்திருக்கு, அதற்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் அதை எழுதுறாரு. இந்த பெருவெள்ள ஜல பிரளயம் ஆதியில் தோன்றிய பூமிக்கு ஏற்பட்ட அழிவுக்கு ஏதுவாய் இருந்த பெருவெள்ள ஸ்நானத்தை சுட்டி காட்டுவதே அல்லாமல் நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை அல்ல. பேதுரு சொல்ற அந்த பெருவெள்ளம் பூமியை ஜலத்தால அழிச்சிட்டாரு ஆண்டவர்னு பேதுரு சொல்றாரு இல்லையா? அவர் சொல்றது நோவா காலத்துல ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சிட்டாரு இல்ல, பூமி அழிக்கல. பூமி மேல இருக்கிற மனிதர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் தான் அழிச்சிட்டாரு. ஆனா கூட நோவா அந்த பேழையில 8 மனிதர்களை வச்சாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லா மிருகங்களையும் சேர்த்துக்கிட்டாரு. அழிச்சில ஜலத்தால மற்ற மனிதர்களையும் மிருகங்களையும் மேல் பரப்ப அழிச்சிட்டாரு. ஆனா பேதுரு சொல்றது பூர்வீக பூமி, கோடா கோடி ஆண்டு உருவாக்கப்பட்ட பூமி ஜலத்தால் அழிக்கப்பட்டது அப்படின்னு தான் பேதுரு குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படியானால் முதல் கட்ட தண்ணீர் ஞானம் முதல் பூமிக்கு எந்த அளவுக்குரிய அழிவை ஏற்படுத்திட்டோ அதே அளவிற்குரிய சேதத்தையே இனி ஏற்பட உள்ள அக்கினி ஞானஸ்தானத்திலும் எதிர்பார்க்கலாம். எப்படி பூர்வீக பூமியில எந்த அளவுக்கு கடவுள் அதை அழிச்சு நிர்மூலமாக்கினாரோ அதே அழிவு அக்கினியில சுட்டெரிக்கப்படும் போது, அக்கினியில பூமியானது சுட்டெரிக்கப்படும் போது அந்த அளவுக்கு பூமிக்கு அழிவு இருக்குதான். எவ்விதமாக பூர்வீக உலகில் வாழும் உருவமைப்பு தண்ணீர் மூழ்கினால் பாதிக்கப்படாதிருந்து, இப்ப பூர்வீக பூமி கோடா கோடி ஆண்டு உருவான அந்த பூமி தண்ணீர் அழிச்சாரு, தண்ணி மூடி இருந்துச்சு இல்லையா? அந்த பூமிக்குள்ள அழிச்சா கூட அந்த பூமிக்குள்ள எல்லாமே இருக்குதுங்க. தண்ணீரில் மூழ்கினால் பாதிக்கப்படாதிருந்தது. தண்ணினால பூமி மூடினாலும் தண்ணினால அழிச்சிட்டா கூட பூமியானது தண்ணீரில பாதுகாப்பா வச்சிருந்தாராம் கடவுள் பூர்வீக பூமிய. அதே மாதிரி தான் கடைசி காலத்துல 1000 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் இந்த பூமிய நெருப்புல வச்சு ஆண்டவர் எரிக்க போறாரு. எல்லா கேடுபாடுகளும் வந்தாலும் பூமியானது அழியாம அப்படியே தான் இருக்கும். மேல் பரப்புல தான் அழிவு. பரப்பில் காணப்பட்ட அத்தனையும் ஜீவராசிகள் உள்பட எவ்விதமாக பூர்வீக உலகின் உருவ அமைப்பு தண்ணீர் மூழ்கினால் பாதிக்கப்படாது இருந்து மேல் பரப்பில் காணப்பட்ட அத்தனையும் ஜீவராசிகள் உள்பட அழிந்து உருக்குலைந்து பாழும் வெறுமையும் ஆனதோ அதே போலவே இனியுள்ள அக்னியின் ஞானஸ்தானத்தின் போதும் ஏற்பட இருக்கிறது. பூமியின் எப்படி பூமியின் மேல்பரப்பு மிக கடுமையாக சூட்டினால் தாக்கப்படுவதால், கடுமையான சூடுனால இந்த பூமியினுடைய மேல்பரப்பு தாக்கப்படுவதினால் அம்மேல்பரப்பில் அமைந்துள்ள வேலைப்பாடுகளும் பூதங்களும் வெந்து உருகி போகும். அத்துடன் அதனை ஒட்டி ஆகாய மண்டலத்தையும் அக்னியினால்
வெப்பம் தாக்குகையில், நெருப்பு தாக்கப்படும் பொழுது அதில் அடங்கி உள்ள வாயுக்கள், வானத்துல வாயுக்கள் இருக்குது இல்லையா, அந்த வாயுக்கள் நெருப்புகளால வானத்தையும் நெருப்பால அழிக்கப்படும் பொழுது அந்த வாயுக்கள் மடமட என வெடிக்க ஆரம்பிக்கும். வாயுக்கள் வெடிக்குமா ஆகாயத்துல. இதையே வானங்கள் மடமட வென்று அகன்று போகும் என்கின்றார் பேதுரு. ரோமர் 8வது அதிகாரம் 19 23 வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா சிருஷ்டியானது, அதாவது இந்த பூமியில படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தும் அழிவுக்குரிய அடிமை தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது. பூமியானது, பூமி மேல இருக்கிற எல்லா சாப தீட்டுக்களும் எல்லா விதமான கேடுபாடுகளும் நீங்கி புதிய ஒரு நிலைக்கு பூமி வர்றதுதான் சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். பூமி தன்னுடைய சொந்த நிலையை பெற்றுக்கொள்ளுமா. பூர்வீகத்துல ஆண்டவர் ஆதியில கோடா கோடி ஆண்டுக்கு முன்னாடி பூமியை உண்டாக்கனா இருப்பாரு. அப்ப அந்த பூமி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு வந்துருமா. நெருப்பால வச்சு சுட்டரிக்கும் போது இந்த பூமிய பழைய பூர்வீக நிலைக்கு பூமி வந்துருமா. பூமி மறுரூபமாக்கப்படுமா. பூமி என்னாலும் அழிந்து இல்லாமலாக போவதில்லை. பூமி அழிஞ்சி சாம்பலாகி போகாது என நாம் நிச்சயமாக நம்பலாம். அழியாது, நிலைச்சு நிற்கும் பூமி, அப்படிதான் நம்ம நம்பணுமா. இத பிரசங்கி சாலமோனினா சொல்றாரு. பிரசங்கி 1:4 வசனத்துல சாலமோன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுவதில் இருந்து என்ன தெரிகிறது? ஒரு சந்ததி போது இன்னொரு சந்ததி வருது, ஆனா பூமி மட்டும் என்னைக்கும் நிலைத்து நிற்குது அப்படின்னு பிரசங்கி 1:4 சாலமோன் சொல்றாருங்க. பூமி அழிந்து ஒழிந்து போகாது. பூமியானது மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும். பூமி அழிஞ்சி சாம்பலாகி போகாது. பூமி மேல இருக்கிற சாத்தானால உருவாக்கப்பட்ட எல்லா தீமையான காரியங்களும், சாப தீட்டுக்களும், அசுத்த ஆவிகளும், வான் மண்டலத்தில் இருந்து இருக்கிற பொல்லாத வாயுக்களும், சாத்தானுடைய கிரியைகளும், வானத்திலிருந்து வர தீமை கொடுக்கக்கூடிய ஒளி கதிர்களும், நோய் கிருமிகள், சாத்தானுடைய ஆவிகள், பூமிக்கு ஏற்பட்ட சாபங்கள், சாபத்தீட்டு, இது எல்லாமே பூமியினுடைய மேல் பரப்புல அக்கினினால எரித்து சாம்பலாக்கப்படும். இப்ப இருக்கிற பூமியை நம்ம பார்க்க முடியாது, புதிய பூமியா மாத்திடுவாரு. இந்த பூமிய இப்போ முள்ளும் கொறுக்கும் முளைச்சிட்டு இருக்குது பத்தியா பூமியில, இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் சாத்தானால உருவாக்கப்பட்டது. இந்த பூமி தூய்மையாக்கப்படும். நெருப்புல வச்சு சுட்டு எரிக்கப்படும் பொழுது எல்லா தீமையான காரியங்களும் எரித்து சுத்திகரிக்கப்படும், அசுத்தங்கள் அழிக்கப்படும், பூமியானது தூய்மை அடையும். பூமியானது புதிய பூமியாக மாற்றப்படும். கடைசி ஆண்டவர் பூமிய புதுப்பிக்கிறாரு, புதுசா மாத்துறாரு. இப்ப இருக்கிற பூமிய
நம்ம பார்க்கவே முடியாது. இது புரியுதுங்களா? அக்னிக்கு பூமியானது ஏன் கடவுள் அக்னிக்கு இரையா வைக்கிறாரு, ஏன் நெருப்புக்குள்ள வைக்கிறாரு? பொண்ணு நெருப்புல வச்சாதான் பொண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் விலகி தூரம் போயிடும், பொண்ணு புதுசா மின்னும். அது போலதான் பூமியானது நெருப்புல வைக்கப்படும் பொழுது பூமியில் இருக்கிற எல்லா கிருமிகளும் எல்லா சாபத்தீட்டுகளும் எரிந்து சாம்பல் ஆக்கப்பட்டு பூர்வீக பூமி போல புதிய பூமியாக மாற்றப்படும். சரிங்க, பூமி புதுசா ஏன் மாத்துறாரு? ஏன் பூமியை புதுசா மாத்துறாரு? என்ன காரணம் அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் புதிய பூமியை மாத்துறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், புதிய வானம் புதிய பூமி உருவாச்சு. பரம எருசலேம் வானத்திலிருந்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறேன்ல. அதை பற்றியெல்லாம் அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் புதிய பூமி உருவாக்குறாரு, என்ன காரணம்? ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், குடும்பத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேலை மேலே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ புதிய பூமி ஏன் உருவாக்குறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாரநாதா